வணக்கம். ஜூரிஸ் 2 சிலபஸில் இருக்கிற டாபிக்ஸை நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் ஸ்டேட்டு, சாவரனிட்டி அண்ட் லா. அதாவது அரசு, இறையாண்மை, சட்டம் இதுக்கு இடையான தொடர்பையும் அதோட விளக்கங்களையும் பின்னால் நம்ம பார்க்கலாம். இந்த மூணும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. அதாவது அரசுங்கிறது ஒரு உடல் அமைப்பு அப்படின்னா, இறையாண்மைங்கிறது அதில் உள்ள உயிர், சட்டம்ங்கிறது அதோட குரல்னு வச்சுக்கிறோமே. எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த மூணும் ஒன்றுக்கு ஒன்றும் தொடர்புடையது. இந்த மூணு ஒன்றா இருந்தால் மட்டும்தான் அதால் செயல்பட முடியும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட்னா என்னென்னு பார்க்கலாம். அதாவது அரசுனா என்னென்னு பார்க்கலாம். ஜூரிஸ்ப்ரூடென்ஸில் அரசுங்கிறது வெறும் நிலப்பரப்பு மட்டும் இல்லை, அது ஒரு அரசியல் ரீதியாக ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு சமுதாயங்கிறாங்க. பொலிட்டிக்கலி ஆர்கனைஸ்டு சொசைட்டிங்கிறது தான் ஒரு ஸ்டேட்டுன்னு சொல்கிறாங்க. இதை ஒவ்வொருத்தரும் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு அறிஞர்களும் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். சால்மன் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, அரசுங்கிறது ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் ஒழுங்கையும் நீதியையும் நிலைநாட்டுறதுக்காக மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சங்கம்தான் அரசுங்கிறாப்புல. ஆனால் ஹோலண்ட் என்ன சொல்கிறாப்புலன்னா, பெரும்பாலான மக்கள் ஒரு குறிப்பிட்ட நபருக்கோ ஒரு குழுவுக்கோ கட்டுப்பட்டு நடக்கிற ஒரு அரசியலமைப்பு தான் கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறாப்புல, ஸ்டேட்டுன்னு சொல்கிறாரு. ஓகே, அரசுனா என்னென்னு பார்த்தாச்சு. ஒரு அரசு இருக்கணும்னா அதுக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்கணும், அதாவது அரசுக்கான 4 முக்கிய கூறுகள் என்னென்னு பார்ப்போம். எலமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட், ஓகேவா? இதை ஒரு அரசுன்னு சொல்கிறதுக்கு என்னென்னலாம் இருக்கணுன்றதை தான் இப்போ பார்க்க போகிறோம். என்னென்னலாம் இருக்கணும்? பாப்புலேஷன், டெரிட்டரி, கவர்மெண்ட் அண்ட் சாவர்னிட்டி. மக்கள் தொகை, நிலப்பரப்பு, அரசாங்கம், இறையாண்மை, இது 4ம் சேர்ந்தது தான் ஒரு அரசுன்னு சொல்கிறோம். மக்கள் இல்லாமல் அரசு இருக்க முடியுமா? இருக்காது. ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக்கணும். டெரிட்டரின்னு அதை சொல்லியிருக்கோம்ல, ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக்கணும். நிர்வாகம் செய்கிறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கணும், மீன்ஸ் கவர்மெண்ட் இருக்கணும். இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. இறையாண்மை, சாவர்னிட்டி, மற்ற நாடுகளோட கட்டுப்பாட்டில் இல்லாமல் சுதந்திரமாக முடிவெடுக்கிற அதிகாரம் இருக்கணும். அதுதான் சாவர்னிட்டி. இந்த 4ம் தான் ஒரு அரசோட முக்கிய கூறுகள். ஓகே, இப்போ அரசுனா என்னென்னு பார்த்தாச்சு, எலமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட்னா என்னென்னு பார்த்தாச்சு. அடுத்து என்ன சொல்லியிருக்கோம்? சாவரனிட்டி, இறையாண்மை. இறையாண்மைன்றது என்னென்னா, சாவரனிட்டின்னு சொல்லியாச்சு. இறையாண்மைன்ற சொல்லு சுப்ரானஸ் அப்படிங்கிற லத்தீன் டேர்மில் இருந்து தான் உருவாயிருக்கு. இதோட பொருள் என்னென்னா, உச்சபட்ச அதிகாரம், அதாவது சுப்ரீம் பவர், சட்டத்துக்கும் மேலானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறையாண்மையில் 2 வகைகள் இருக்குது. சாவர்னிட்டியோட 2 டைப்ஸ் இருக்குது. இறையாண்மையின் 2 வகைகள் என்னென்ன? உள்நாட்டு இறையாண்மை, வெளிநாட்டு இறையாண்மை. மீன்ஸ் இன்டர்னல் சாவர்னிட்டி, எக்ஸ்டர்னல் சாவர்னிட்டி. இன்டர்னல் சாவர்னிட்டிங்கிறது என்னென்னா, ஒரு நாட்டோட எல்லைக்குள்ளே இருக்கிற மக்கள் மீதும் அமைப்புகள் மீதும் அரசுக்கு இருக்கிற முழு அதிகாரத்தை தான் இன்டர்னல் சாவர்னிட்டிங்கிறாங்க. அப்போ வெளிநாட்டு சாவர்னிட்டினா என்ன? எக்ஸ்டர்னல் சாவர்னிட்டினா என்ன? வேறு எந்த அந்நிய நாட்டினோட கட்டுப்பாட்டிலையும் உட்படாமல் சுதந்திரமாக செயல்படுறது தான் எக்ஸ்டர்னல் சாவர்னிட்டிங்கிறாங்க, வெளிநாட்டு இறையாண்மைன்றாங்க. இந்த சாவர்னிட்டியை பற்றி ஆஸ்டின் என்ன சொல்கிறாப்புலனா, ஆஸ்டின் தியரியில் இறையாண்மைங்கிறது வரையறுக்கப்படாதது, மேலும் அது பிரித்து தர முடியாததுன்றாப்புல. சட்டங்கிறது என்னென்னா, கமாண்ட் ஆஃப் தி சாவரின்னு சொல்கிறாப்புல. மீன்ஸ் இறையாண்மை கொண்டவர் கொடுக்குற கட்டளைன்றாப்புல. மக்கள் இயல்பாகவே இந்த இறையாண்மை சக்திக்கு கீழ்ப்படிஞ்சு தான் நடக்கணும் அப்படின்னு யார் சொல்கிறா? யாரை பார்த்தோம்? ஜான் ஆஸ்டின் சொல்கிறாப்புல, ஜான் ஆஸ்டின்ஸோட தியரியில். அடுத்து என்னென்னா லா, சட்டம். நம்ம ஜூரிஸோட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா, சட்டங்கிறது அரசின் ஒரு கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் தி ஸ்டேட்டுன்னு சொல்கிறாங்க. அதை ஹோலண்ட் எப்படி சொல்கிறாருன்னா, மனிதர்களோட வெளிப்படையான நடத்தையை கட்டுப்படுத்துகிற பொதுவான விதிமுறைகள், இறையாண்மை கொண்ட ஒரு அரசியல் அதிகாரத்தால் அமல்படுத்துகிறதே சட்டம்னு சொல்கிறாப்புல. மனிதர்களோட வெளிப்படையான நடத்தைங்கிறது என்னென்னா, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எல்லாத்தையுமே பண்ண முடியாது. நம்ம சட்டங்கிறது என்னென்னா, அரசாங்கம் போட்டிருக்கிற சட்டத்தை நம்ம கீழ்ப்படிஞ்சு ஃபாலோ பண்ணி தான் ஒவ்வொரு விஷயங்களையும் இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கோம். இதை தான் அவர் ஹோலண்ட் சொல்லியிருக்காப்புல. சட்டங்கிறது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸு அப்படின்னு சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறாப்புல. அப்போ இதையே ஆஸ்டின் எப்படி சொல்கிறாப்புல? சட்டங்கிறது லா இஸ் தி கமாண்ட் ஆஃப் தி சாவரின் அப்படிங்கிறாப்புல. சட்டங்கிறது இறையாண்மையின் கட்டளை, அதை மீறினால் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாப்புல ஆஸ்டின். அதாவது அரசாங்கம் போட்டிருக்கிற சட்டத்தை மீறினா தண்டனை உறுதிங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் ஆஸ்டின் தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்குறாப்புல. சரி, அதை விட்டுரும். பொதுவாக சட்டத்தோட நோக்கம்னா என்ன? சட்டத்தோட நோக்கம் சட்டத்தை ஃபாலோ பண்ணலைன்னா தண்டனை கிடைக்குன்றது மட்டும்தானா? இல்லை, ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல. அதாவது சட்டத்தோட நோக்கம்னா என்னென்னா,
அரசோட வலிமையை பயன்படுத்தி மக்களுக்கிடையே அமைதியையும் நீதியையும் நிலைநாட்டுறது மட்டும்தான் சட்டத்தோட பணியாக இருக்குது, சட்டத்தோட வேலையாக இருக்குது. இந்த 3க்கும் அதாவது ஸ்டேட்டு, சாவரனிட்டி, லா இதுக்கு இடையே இருக்கிற தொடர்பு தான் என்ன? அதை முதல்லே பார்த்துட்டோன்றீங்களா? சட்டங்கிறது ஒரு உடலை போன்றது, இறையாண்மைங்கிறது உயிரை போன்றது. அதுதான் அதிகாரம். அந்த அதிகாரம் இல்லைன்னா அரசு செயல்பட முடியாது. ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் என்ன? சட்டம். சட்டங்கிறது அந்த இறையாண்மை வெளிப்படுத்துகிற மொழி அல்லது செயல்னு கூட வச்சுக்கிறோமே. இறையாண்மை தனது அதிகாரத்தை சட்டத்தின் மூலமாக செயல்படுத்துகிறது. ஓகேவா? கரெக்டாக ஃபார்ம் வந்துருச்சா? ஓகே. அப்போது சட்டங்கிறது என்ன? இறையாண்மையோட மொழி. இதில் ஒரு முக்கிய கருத்து என்னென்னா, சட்டம் இல்லாமல் அரசு இருக்க முடியுமா? இருந்திருக்கு, ஆதி காலத்தில் இருந்தது போல். ஆனால் அது நாகரிகமான அரசாக இருக்காது. இறையாண்மை இல்லாமல் சட்டம் இருக்க முடியாது. ஏன்னா என்ஃபோர்ஸ் செய்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அதே போல் நிலப்பரப்பு இல்லாமலும் அரசு இருக்க முடியாது. இப்போது அரசுங்கிறது என்ன? மக்களை காக்கிற ஒரு கேடயம். அந்த கேடயத்தை தாங்கி பிடிக்கிற வலிமை தான் இறையாண்மை. அந்த இருக்கிற வலிமையை எப்படி எப்போ பயன்படுத்தணும்னு சொல்கிறது தான், சொல்கிற விதிமுறை தான் சட்டம். சட்டத்தின் மூலம்தான் அரசு தனது இறையாண்மையை நிலைநாட்டுகிறது. ஓகேங்களா? இந்த தலைப்பில் ஆஸ்டினோட கோட்பாடை பற்றி தனியாக நம்ம விரிவாக பார்க்கலாம். ஏன்னா நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு நம்ம அவசரமாக தான் பார்த்துட்ருக்கோம். சிம்பிளாக கொஞ்சம் குயிக்காக போயிடலாமா? இப்போ டாப்பிக்குள்ளேயே போயிடலாம். நேச்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட் அண்ட் இட்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் லா. என்னென்னா, அரசின் தன்மை, பணிகள் மற்றும் சட்டத்துடனான அதன் தொடர்பு. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஒரு 16 மார்க் எழுதுறதுக்கு என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் வேணுன்றதை மட்டும் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் எப்பவும் போல் இன்ட்ரோடக்ஷன். ஜூரிஸ்ப்ருடன்ஸில் ஸ்டேட்டுங்கிறது, அரசுங்கிறது மிக முக்கியமான மையக்கருத்து. ஓகே தானே? சட்டங்கிறது அரசின் ஒரு கருவி. அரசு இல்லாமல், கவர்மெண்ட் இல்லாமல், ஸ்டேட் இல்லாமல் லா இயங்காது. அரசு இல்லாமல் சட்டம் இயங்காது. சட்டம் இல்லாமல் அரசு நிலைக்காது. இப்போ உள்ள ஏஜில், நவீன காலத்தில் அரசுங்கிறது வெறும் அதிகார மையம் மட்டும் கிடையாது. அது ஒரு மக்களாட்சி, மேலும் நலத்திட்ட அமைப்பு. ஆனால் நலத்திட்ட அமைப்புங்கிறது என்ன? வெல்ஃபேர் ஸ்டேட்டுங்கிறத சொல்லி இதை இன்ட்ரோடக்ஷனை முடிச்சுக்கிறோம். ஓகேங்களா? இப்போது டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட் பற்றி பார்க்கலாம். அதை சால்மன் எப்படி சொல்லியிருக்காப்புல? அரசுங்கிறது ஒழுங்கு மற்றும் நீதியை நிலைநாட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட மனிதர்களின் சங்கம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருக்கோம். அதை இதில் எழுதிக்கிறோம். இதில் புதுசாக ஒருத்தர் சொல்லியிருக்கிறது என்னென்னா, ஊட்ரோ வில்சன் என்றவர் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் சட்டத்துக்காக ஒழுங்கமைக்கப்பட்ட மக்களே அரசுங்கிறாப்புல. என்ன? பார்லிமெண்ட். ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்புங்கிறது இந்தியாவில் இருக்கிற சட்டத்துக்காக ஒழுங்கமைக்கப்பட்ட மக்கள், அதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் கவர்மெண்ட்டுன்றாங்க. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தானே பார்லிமெண்ட்டில் இருக்காங்க. அந்த பார்லிமெண்ட்டுக்கு கீழே தானே கவர்மெண்ட்டு. அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காப்புல. ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் சட்டத்திற்காக ஒழுங்கமைக்கப்பட்ட மக்களே மீன்ஸ் நம்ம மக்களை பாதுகாக்கிறதுக்காக உள்ள அரசு, ஒழுங்கமைக்கப்பட்ட மக்கள் பார்லிமெண்ட்டில் இருக்காங்கல்ல, அந்த மக்கள் தான் அரசுன்னு சொல்கிறாங்க. இந்த அரசுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டே நம்ம பார்த்துருக்கோம். முக்கிய கூறுகளாக பார்த்தோம்ல, எலமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட்டுன்னு பார்த்துருக்கோம். ஒரு அரசு முழுமை பெறுறதுக்கு 4 முக்கிய கூறுகள் அவசியம். அது என்னென்னா, பாப்புலேஷன், டெரிட்டரி, கவர்மெண்ட் அண்ட் சாவர்னிட்டி. இந்த 4ஐயும் ஒரு பாயிண்ட்ஸாக போட்டு அதுக்கு கீழே என்னென்ன வேணுமோ அதை எழுதிக்கோங்க. இதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி ஸ்டேட். இது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட்டுக்கு முன்னால் அந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட்டை எழுதிடுங்க. இப்போ நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி ஸ்டேட்டை பார்க்கலாம். அரசின் பணிகளை பற்றி பார்க்குறோம். ஓகேங்களா? அரசின் பணிகளை 2 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ், முதன்மை பணிகள். 2வது செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ், 2ஆம் நிலை பணிகள். இந்த முதன்மை பணிகள் என்னென்னா, இது ஒரு அரசு கண்டிப்பாக செய்ய வேண்டிய பணி. இதை செய்யலைன்னா அது அரசே இல்லைன்னு சொல்லிடலாம். ஏன்னா ஒரு நாட்டோட மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பும் அதோட எல்லையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் அந்த அரசுக்கு தான் இருக்குது. அதை தான் இதை முதல்நிலை பணின்னு சொல்கிறாங்க, முதல்நிலை வேலைன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. என்னென்னா, போர் மற்றும் பாதுகாப்பு. ஃபஸ்ட் பாயிண்ட்டு வார் அண்ட் டிஃபென்ஸ். ஓகேங்களா? போர் மற்றும் பாதுகாப்பு. வெளிநாட்டு ஆக்கிரமிப்பில் இருந்து நாட்டை பாதுகாக்கிறது தான் இந்த வார் அண்ட் டிஃபென்ஸ். இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம்ல, சைனா வார் நடக்கிறப்போ நம்ம ஆர்மி பாதுகாத்தாங்க. அதோட பொறுப்பு என்ன? நம்ம அரசோட பொறுப்பு என்ன? அந்த எல்லையை பாதுகாக்க வேண்டிய கடமையில் இருக்காங்க. இதை பற்றி இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக கூட எழுதிக்கோங்க. அடுத்த பாயிண்ட் என்னென்னா, செகண்ட் பாயிண்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ்.
நீதி நிர்வாகம். நீதி நிர்வாகம்ன்றது நம்ம நாட்டுக்கு முக்கியமான ஒன்று தானே. அது முதன்மை பணியில் தானே இருக்குது. முதன்மை பணியில் தான் வரணும். ஓகேங்களா. உள்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதும் குற்றவாளிகளை தண்டிக்கிறதும் இந்த நிர்வாகத்தின் கீழே தான் வரும். நீதி நிர்வாகத்துக்கு கீழே தான் வரும். இது வந்து முதன்மை பணிகளில் வந்துடுதுங்களா. அடுத்து இரண்டாம் நிலை பணிகள், செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்குறோம். இது நாட்டோட வளர்ச்சிக்காக செய்யப்படுற பணிகள் தான் இந்த இரண்டாம் நிலை பணிகள். சட்டம் இயற்றுதல், லெஜிஸ்லேஷன், டாக்ஸேஷன், வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாமே இரண்டாம் நிலை பணிகள். சட்டம் இயற்றுதல்ன்றது என்ன? காலத்திற்கு ஏற்ற மாதிரி புதிய சட்டங்களை உருவாக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சைபர் லாலாம் இப்போ தான் வந்தது. ஏன்னா நம்ம இப்போ தான் கம்ப்யூட்டரை ஃபோனையும் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அது தேவைப்படுது. அப்போது அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதிய சட்டத்தை உருவாக்கியிருக்கோம். ஓகேங்களா. ஏர்லி 2000லாம் இவ்வளோ கம்ப்யூட்டர்ஸோ இவ்வளோ டெக்னாலஜிஸ்லாம் கிடையாது. அந்த டைமில் சைபர் செக்யூரிட்டியோ சைபர் க்ரைம்ஸோ எதுவுமே அதிகமாக இல்லை. அப்போ தேவைப்படலை. இப்போது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இன்டர்நெட்டையும் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அது சார்ந்த பொருட்களையும் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இப்போது அது சம்மந்தமான அதை ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்கும் அது ஒழுங்காக நடக்காத பட்சத்தில் தண்டனை கொடுக்கறதுக்கான சட்டமும் தேவைப்படுதா? அப்போது இப்போ நம்மளுக்கு தேவைப்படுற சட்டம் என்ன? சைபர் லா. அதை நம்ம இப்போ உருவாக்கிட்டோம். இப்போ நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன? காலத்துக்கு தேவைப்படும் போது காலத்திற்கு ஏற்ற மாதிரி புதிய சட்டங்களை உருவாக்குதல். அதுதான் இந்த லெஜிஸ்லேஷன். அடுத்த கட்டமாக வரி வசூல். அடுத்த பாயிண்ட்டு வரி வசூல், டாக்ஸேஷன். நிர்வாக செலவுகளுக்கு நிதியை திரட்டுறதுன்றத அரசாங்கப்படி பார்த்தோம்னா வரியை வசூலிக்கிறது. ஒரு அரசாங்கத்தோட வருமானம் என்ன? வரி தான். அதுக்கப்புறம் தான் மற்ற நிறுவனங்களை நிறுவி அதிலிருந்து வர்ற வருமானங்களை அரசுக்கு பயன்படுத்துவாங்க. வரி வசூல் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருந்திருக்கும். அடுத்ததாக வெல்ஃபேர் ஆக்டிவிட்டின்றது மக்கள் நலப்பணிகளும் அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமையில் தானே இருக்குது. என்னெல்லாம்னா கல்வி, சுகாதாரம், போக்குவரத்து, வியாபாரம் இது எல்லாத்தையும் மேம்படுத்தி தர வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்குது. அடுத்ததாக அரசுக்கும் சட்டத்துக்கும் உள்ள தொடர்பு, ரிலேஷன் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் லா. இதில் 3 தியரிஸ் இருக்குது, 3 கோட்பாடுகள் இருக்குது. அது என்னென்னா, அரசு சட்டத்தை விட மேலானது, ஸ்டேட் இஸ் சுப்பீரியர் டு லா. இதை பற்றி ஆஸ்டின் என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னா, சட்டங்கிறது அரசின் கட்டளைன்றதை முதல்ல பார்த்தோம். நம்ம கமாண்ட் ஆஃப் சாவரின்னு சொல்லியிருக்காப்புல இல்லை, அது ஆஸ்டின் சொல்லியிருக்காப்புல. அரசு தான் சட்டத்தை உருவாக்குது, அதனால் அரசு வந்து சட்டத்திற்கு அப்பாற்பட்டதுன்றாப்புல. அரசுங்கிறது சட்டத்திற்கு மேலேங்கிறாப்புல. ஆனால் தியரி 2ல் சட்டம் அரசை விட மேலானதுன்றாங்க. யார் சொல்கிறா? லா இஸ் சுப்பீரியர் டு ஸ்டேட்னு யார் சொல்கிறா? ஹரால்ட் லாஸ்கேயும் கிராப்பேவும் சொல்கிறாங்க. அவங்களோட கருத்துப்படி அரசு சட்டத்திற்கு கட்டுப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா ரூல் ஆஃப் லா தான் முக்கியம், அரசனாக இருந்தாலும் சட்டத்திற்கு முன்னால் சமமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது யார் சொல்லியிருக்கா? ஹரால்ட் லாஸ்கேயும் கிராப்பேயும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கோட்பாடு 3ல் தியரி 3ல் அரசும் சட்டமும் ஒன்று தான் அப்படின்றத ஸ்டேட் அண்ட் லா ஆர் சேமுங்கிறத யார் சொல்கிறான்னா கெல்சன் சொல்கிறாப்புல. கெல்சனோட கருத்துப்படி அரசும் சட்ட அமைப்பும் வேறு கிடையாது, ரெண்டும் ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள் அப்படின்னு கெல்சன் சொல்கிறாப்புல. இது எல்லாத்துக்கும் நம்ம ஒரு கேஸ் லாஸை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கேஸில் இல்லை 2-3 கேஸில் பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா அதோட டிஃப்ரென்சியேஷன் நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இதோட முக்கிய வழக்குகளில் முதல் வழக்காக கேசவனந்த பாரதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா 1973 நடந்த வழக்கு. இது எல்லோரும் நிறையா படிச்சிட்டோம். இதை பற்றி நம்ம தனியாகவே வீடியோ போட்டிருக்கோம், தனியாகவே டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அதை நம்ம ஒரு தடவை பார்த்துடுங்க. இந்திய நாடாளுமன்றம் அரசியலமைப்பை திருத்தலாம், ஆனால் அதன் அடிப்படை கட்டமைப்பை பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்ற முடியாது அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருந்துச்சு. அதோட தத்துவம் என்ன அப்படின்னா, ஸ்டேட்டுங்கிறது சட்டத்திற்கு மேலானது கிடையாது, அரசியலமைப்பு சட்டம் தான் உயர்ந்தது, சுப்ரீமசி ஆஃப் லாங்கிறது தான் உயர்ந்தது, ஸ்டேட்டுங்கிறது அதுக்கு கட்டுப்பட்டது தான் அப்படின்னு இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை நீங்கள் இன்னொரு தடவை கூட தெளிவாக படிச்சுருங்க. அந்த கேஸில் தனியாக ஓப்பன் பண்ணி கூட பார்த்துருங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கேஸு இந்திரா காந்தி வெர்சஸ் ராஜ் நாராயண். இது என்ன கேஸ்னால், பிரதமர் தேர்தலை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு. இதில் ரூல் ஆஃப் லாங்கிறது இந்திய அரசியலமைப்போட அடிப்படைன்னு சொல்லப்பட்டுச்சு. இதோட தத்துவம் என்னென்னா, அரசோட அதிகாரம் எல்லையற்றது கிடையாது, அது சட்டத்திற்கு உட்பட்டு தான் வரும் அப்படின்னு இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக என் நாகேந்திர ராவ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் 1994 நடந்த கேஸ். இது காவல்துறையோட அஜாக்கிரதையால் ஒருத்தருக்கு நஷ்டம் ஏற்பட்டுருச்சு. இதுக்கு அரசு பொறுப்பேற்க முடியுமான்னு கேள்வி எழுந்திருக்கு. அதுக்கு கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, இறையாண்மை பணிகள் சாவரின் ஃபங்க்ஷன்ஸை தவிர மற்ற பணிகளில் அரசு அதிகாரிகள் தவறுக்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும்
அப்படின்னு நீதிமன்றம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருச்சு. விகாரியஸ் லியபிலிட்டி படிச்சிருக்கோம்ல, அதுதான். இதில் தத்துவம் என்னென்னா, பழைய காலத்தில் அரசன் தவறு செய்ய மாட்டான், கிங் கேன் டூ நோ ராங் என்ற விதி இருந்துச்சு. ஓகேங்களா, தெரியும்ல, கிங் கேன் டூ நோ ராங். ஆனால் நவீன காலத்தில் அரசு சட்டத்திற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கு. இதுதான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் கிளியராக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இன்னும் நம்ம கன்க்ளூஷன் போட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். நவீன காலத்தில் அரசுங்கிறது ஒரு சர்வாதிகார அமைப்பு கிடையாது. அது சட்டத்தால் உருவாக்கப்பட்ட, சட்டத்திற்கு உட்பட்ட ஒரு அமைப்பு அப்படிங்கிறத நம்ம கிளியராக புரிஞ்சுக்கிட்டோம். சட்டம் இல்லைன்னா அரசு அராஜகமாக மாறும். அரசு இல்லைன்னா சட்டம் வெறும் எழுத்தாகவே இருக்கும். அதனால் அரசும் சட்டமும் ஒரு சமூகத்தோட 2 பார்வைகள் போன்றது அப்படின்னு இந்த கன்க்ளூஷனை போட்டு முடிச்சிடுவோம். சிலபஸில் இருக்கிற அடுத்த டாப்பிக்கை நம்ம அடுத்து பார்த்துடலாம் இருங்க. நன்றி.